காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தஸ்வரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரசோதயாத். பகவத்கீதை மேலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் காஞ்சி மகா பெரியவா. வாழ்க்கை முறையும் அப்படி அமைச்சிக்கணும்னு எல்லாருக்கும் போதிச்சு வந்தார். ஒரு நாள் ஒரு சொற்பொழிவாளரை கூப்பிட்டு கீதையின் பாதையில் தியாகிகள் பலர் நடந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரமும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் இப்படி அற்புதமான அந்த பகவத்கீதையை நீ எல்லாருக்கும் உபதேசம் பண்ணணும், சொற்பொழிவாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அவரோட அறிவுரைப்படி அந்த சொற்பொழிவாளரும் கீதை உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். கொஞ்ச காலத்திலேயே அவருக்கு சோர்வு தட்டி போச்சு. ஏன்னா சொற்பொழிவை கேட்கறதுக்கு அதிக கூட்டம் வரலை. அதனால் அவருக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது. மகா பெரியவா ஒரு நாள் பார்த்தாரு, அவரை கூப்பிட்டாரு. என்னப்பா, எப்படி கீதையை பரப்புகிற பணியெல்லாம் எப்படி போயின்ட்டுருக்கு அப்படின்னு கேட்டார். என்ன சுவாமி, கூட்டமே வர்றதில்ல அப்படின்னு சொன்னார். அதற்கு பெரியவா, கீதையை சொற்பொழிவு செய்கிறவர் நீ ஏன் இப்படி சொல்லலாமா? அதில் என்ன சொல்லியிருக்கு? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ இப்படி இந்த மாதிரி சொல்லலாமா? நல்ல காரியம் செய்கிறச்சே அதுக்கு பலன் இருக்காமல் போகாது, நீ தொடர்ந்து செய் அப்படின்னு சொன்னார். அந்த சொற்பொழிவாளர் சொல்ல, குறைவான எண்ணிக்கையில் மக்கள் வரும்போது மனசு ரொம்ப சோர்ந்துடுது பெரியவா. போன தடவை கூட்டத்துக்கு 2 பேர் தான் வந்தார் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே மகா பெரியவா சிரிச்சா. உனக்கு இப்போது 2 மடங்கா என்ன கூட்டம் வருது அப்படின்னா பெரியவா. ஒன்றும் புரியாத பார்த்தார் சொற்பொழிவாளர். பெரியவா தொடர்ந்தார். சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மா கீதையை உபதேசம் பண்ணியிருந்த போது கேட்டுன்றதவர் அந்த அர்ஜுனன் ஒருத்தந்தான். ஆனால் இப்போ உனக்கு 2 பேர் இல்லை வந்திருக்கா அப்படின்றச்சே உனக்கு 2 மடங்கு கூட்டம் இல்லை அப்படின்னார். இதை கேட்ட உடனே சொற்பொழிவாளருக்கு சிரிப்பு வந்துடுது. தன்னோட பணியை தொடர்ந்து செய்தார். பெரியவாளோட இந்த குணம்தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி உண்மையை புரிய வச்சது தான் பெரியவாளோட ஸ்பெஷல்னு நினைக்கிறேன்.